வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃபலி கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். 2022-23 நடந்த ஒரு கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கிட்டு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வர உங்களுக்கு ஹாஃபலி எக்ஸாம் நீங்கள் நல்லா எழுதலாம். நான் இந்த சேனலில் வந்து நிறைய உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அதில் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹாஃபலி எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. அப்புறம் இந்த கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் படிங்க. உங்களுடைய சாப்டர் வைஸாகவும் நான் வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சாப்டர் வைஸாகவும் கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஹாஃபலி எக்ஸாம் நல்லா எழுதலாம். ஏன்னா ஹாஃபலி எக்ஸாம் நீங்கள் 95க்கு மேலே வாங்கினீங்கன்னா தான் ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் காமன் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். 100 out of 100 வாங்க முடியும். ஸோ இதில் கொடுக்குற எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணி படிங்க. அப்போ நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதில் ஒரு 15 1 words கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 marks கேட்பாங்க. 2 marks என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவகேட்ரோ நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2 marksல நிறைய கேட்டிருக்கிறாங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின்ஸை நல்லா படித்து எழுதி பாருங்கள். அப்போ நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதலாம். அதோடு மட்டும் இல்லாமல் 5 mark கொஷினில் எப்போவுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிவிஷனாக தான் கேட்பாங்க. அதாவது 2 mark ஒரு கொஷினாகவும் 3 mark ஒரு கொஷினாகவும் சேர்த்து 5 markல கேட்பாங்க. அதனால் நீங்கள் 2 mark 3 mark படிக்கிறதே உங்களுக்கு 5 mark அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்காது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 கொஷினாக தான் 5 markல கேட்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி 2 mark தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விடாமல் ஒழுங்காக உட்காந்து படித்து அதை எழுதி பாருங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுற கொஷின்ஸை படித்தாலே நீங்கள் 90க்கு மேலே நார்மலாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 100 out of 100 வாங்கலாம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் ப்ராப்ளம்லாம் போடுறேன். நீங்கள் ப்ராப்ளம்லாம் எடுத்து ஒரு நாள் உட்காந்து போட்டு பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதோ அதெல்லாம் கேதர் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை பார்த்து படித்தாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்ஸு ஆனுவல் எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஷேர் பண்ணி படிங்க. புரியாததை வந்து இதில் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி விடுங்க. நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.